பொருள் நட்பில் ஆசையுற்று அதிகார அவைகளில் பொய்யுரை புகன்ற துட்டன் புண்ணியம் செய்கிறேன் என்று பிறர் காண பொருந்தாது அளித்த துட்டன் ஒருவர் நமக்கு நிகர் ஆகாரென் மத்தம் ஓயாது கொண்ட துட்டன் உல்லாச உடை உடி எல்லாரும் வீணன் என்று உன்னிட நடந்த துட்டன் குருவை பணிந்து பொருளறியாத துட்டன் இடு கூலிகள் கூரைத்த துட்டன் புல்லை அபின் மறுதுட்டன் நானாகலில் குறைவில் அன்பை பெருக்கி திருவளரும் அடிமதர்வு வீடளித்தாளரோ தித்திக்கு முத்தி முதலே தெள்ளறிவு எனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே வள்ளித்தாயின் பெருங்கருணையினாலே பாம்பன் சுவாமிகளின் அருள் தவத்தினாலும் 43வது பகுதியை இன்று நாம் அடைகிறோம். உள்ளூர் சிவசுப்பிரமணிய சாதகம் 43, ஆன்மாவின் யாத்திரை 43, தத்துவமசி பயிற்சி பாதை 43. இதில் சாமி நம்ம உடம்புனுடைய குற்றங்கள் என்ன, கொடியவன் அப்படிங்கிறதுக்குரிய அமைப்பு என்ன அப்படிங்கிறத சுவாமி இதில் 6 அமைப்பில் சொல்லுவார். இதில் என்ன சொல்கிறார் பார்ப்போம். அறிவுக்கடல் பொங்கும் இணைக்கும் முத்திக்கு தலைவனே, தெளிந்த அறிவுக்கடல் பொங்கும் இதயம் எனும் அறிவிருக்கும் தலத்தில் எழுந்து அருளும் சிவசுப்பிரமணிய கடவுளே, பொருள் சேர்க்கையால் ஆசை கொண்டு அதிகார சபைகளில் பொய் உரை உரைத்த கொடியவன். எவ்வளோ பேர் இன்றைக்கி அதை பண்ணிகிட்ருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். புண்ணியம் செய்கிறேன் என்று கூறி தகாதவர்களுக்கு பொருளை அளித்த கொடியவன். கொடியவர் எப்படி வராங்க பாருங்களேன். ஒருவரும் நமக்கு நிகராகார் என்று ஓயாது பிதற்றி கொண்டிருக்கும் கொடியவன். ஆடம்பரமாக உடை அணிந்து பார்ப்பவர்களை எல்லாம் இவன் வீணன் என்று சொல்லும் கொடியவன். குருவை பணிந்து மெய்ப்பொருள் உணராத கொடியவன். பாம்பன் சாமி என்கிற ஞான குருவை பணிந்து மெய்ப்பொருள் உணராத கூடியவன். தகுந்த வேலைக்கு உரிய கூலியை கொடுக்காமல் குறைவாக கொடுத்த கொடியவன். கஞ்சா அபின் போதையில் மயங்கி வாழும் கொடியவன். இன்னைக்கு இல்லை, சாமி காலத்தில் இந்த கஞ்சா அபின் இருந்திருக்குன்னு அர்த்தம். இந்த வார்த்தையை அங்கே போட்டிருக்கார். கஞ்சா அபின் போதையில் மயங்கி வாழும் கொடியவன். 150 வருஷம் முன்னாடி இந்த பிரச்சனை இருந்திருக்குது. எங்கே இருந்திருக்கு? பாம்பனில் இருந்திருக்கு, ராமேஸ்வரத்தில் இருந்திருக்கு. இத்தனை கெட்டவனான நான் உய்தி பெற்று வாழ என்னை ஆட்கொள்வையாக, அடிமையாக்குவாயாக. இப்படி நம்ம வேண்டும் பொழுது நம்ம எந்த பிறவிலாவது இது தப்பு பண்ணியிருந்தோம்னா
இன்றைக்கு பாம்பன் சாமியோட கருணையினால் இது உச்சரிக்கின்ற பொழுது உள்ளே இருக்க பரமான்மா உள்ளே இருக்க ஜீவான்மாவை மன்னிக்கும் பொழுது இது இரண்டரை கலக்கும் பொழுது தத்துவமசி. இதுக்கு சதாசிவ கன்னி 9 அதில் சுவாமி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கணும். கண்ணால் முகம் பார்க்க கண்ணாடி வேண்டுமா போல் விண் ஏறற்கு உன்றன் அருள் வேண்டும் சதாசிவமே. கண்ணால் முகம் பார்க்க கண்ணாடி வேண்டுமா போல் விண் ஏறற்கு உன்றன் அருள் வேண்டும் சதாசிவமே. சதாசிவ கன்னி 9. நாம் நமது கண்ணினால் நமது முகத்தை பார்க்க, நமது கண்ணினால் நமது முகத்தை பார்க்க கண்ணாடியின் உதவி தேவைப்படுகிறது. இதே போல வானுலகம் செல்வதற்கு இறைவா குகேசனே, உள்ளே இருக்க குகேசனே உன்னுடைய அருள் வேண்டும், அருள்வாயாக. இப்படி கேட்கும் பொழுது பாம்பன் சுவாமிகள் நமக்கு அந்த வழியை காட்டுறாரு. உள்ளே இருக்க ஜீவான்மா உள்ளே இருக்க பரமான்மாவோட சேரும். இந்த ஒன்றை நினைக்கும் பொழுதே தத்துவமசி நமக்கு அமைகிறது. எல்லோரும் வெற்றி